என் உடம்பு முழுக்க அசிங்கமான தழும்புகள் வர ஆரம்பிச்சதும் என் புருஷன் என்னை விவாகரத்து பண்ணி வீட்டை விட்டு துரத்திட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. நான் தெரு தெருவா அலைஞ்சு கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒருத்தரும் வேலை கூட கொடுக்கல. ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனேன். எப்படியாவது வேலை கிடைக்கணும்னு என் உடம்ப நல்லா மறைச்சிக்கிட்டு அங்க பாத்திரம் கழுவுற வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு நாள் அந்த ஹோட்டல் ஓனர் கிச்சனை பார்க்க வந்தாரு. திடீர்னு அவரோட பார்வை என் கையில இருந்த தழும்புகள் மேல விழுந்துருச்சு. சட்டுன்னு முன்னாடி வந்து என் கைய வேகமா பிடிச்சுக்கிட்டாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அப்படியே என் தலைமையில இடியே விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. என் பேரு மலர். நான் அமைதியா என் ரூம்ல உட்காந்து என் கைய பாத்துட்டு இருந்தேன். அங்க நிறைய அசிங்கமான தழும்புகள் இருந்துச்சு. கண்ணுல தண்ணியோட அந்த தழும்புகளை தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு பொண்ணா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். என் புருஷன் எப்பவும் என் அழகுக்காகவே என் பின்னாடியே சுத்துவாரு. சொல்லப்போனா என்னை யாருக்கும் தெரியாம அப்படியே ஒளிச்சு வைக்கணும்னு நினைப்பாரு. ஆனா திடீர்னு வந்த இந்த நிலைமை என்னை ரொம்பவே உடைச்சிடுச்சு. நான் அப்படியே சோகமா என் கைகளை பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ரூம் கதவு திறந்தது. என் மாமியார் உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் டக்குன்னு என் துப்பட்டாவை சரி பண்ணி மறைச்சிக்கிட்டேன். அவங்க படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க தான். அதனால அவங்க மேல எனக்கு எப்பவும் ஒரு மரியாதை உண்டு. ஆனா அவங்க உள்ள வந்ததும் என் முகத்துல சில 1000 ரூபாய் நோட்டுகளை விசிறி அடிச்சாங்க. என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே, சாயங்காலம் என் மகன் வந்ததும் அவன்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. உனக்கு என்ன கருமமான வியாதி வந்திருக்கோ தெரியல. உன்னால என் மகனுக்கும் அது தொத்திக்கும். உன்னோட இந்த லட்சணத்தால என் மகனுக்கு ஏதாவது ஆகணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாகி, அத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க குறுக்கிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு எய்ட்ஸ் வந்திருக்குன்னு. உன்ன மாதிரி பொம்பளைங்க இந்த சமுதாயத்துக்கே ஒரு கரை. கடவுள் உன்னை நாசமா போக்கட்டும். எங்களை விட்டு தூரமா போயிடு. நீங்க இருக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். என் பையன்கிட்டயும் பேசிட்டேன். அவன் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்ல. என் பையனை சந்தோஷமா வச்சுக்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அந்த மனுஷி ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம கோவமா போயிட்டாங்க. நான் கீழே சிதறி கிடந்த அந்த பணத்தை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போயிருந்தேன். இவங்களா என் மேல இவ்ளோ பாசமா இருந்தாங்கன்னு என்னால நம்பவே முடியல. மத்தவங்க எல்லாம் என் மாமியாரை பார்த்து, மலருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், மருமகளை மகளை விட அதிகமா தாங்குறாங்களேன்னு பொறாமப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஏதோ கேவலமான தொத்து வியாதி வந்துருச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. தொட்டா ஒட்டிக்கும்னு பயந்தாங்க. ஆனா நிஜம் அது இல்லையே. டாக்டர் கிட்ட கேட்டா இது ஏதோ மாத்திரை சாப்பிட்டதால வந்த ரியாக்ஷன்னு சொன்னாரு. ஆனா என் மாமியார் அதை காது கொடுத்து கேட்கவே இல்ல. எனக்கு அழுகையா வந்தது. திடீர்னு எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே. எல்லார்கிட்டயும் ரொம்ப நிதானமா அன்பா தானே நடந்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு நடந்த அந்த விஷயம் என்ன பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுடுச்சு. நேரம் மெதுவா போயிட்டு இருந்தது. அன்னைக்கு நாள் முழுக்க வழக்கம் போல முடிஞ்சது. ஆனா என் மனசுக்குள்ள ஒரே டென்ஷன். வேற ஒருவேளை என் புருஷன் வந்து நிஜமாவே என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாரோன்னு பயமா இருந்தது. ஆனா அதே சமயம் எனக்கு அவர் மேல நம்பிக்கையும் இருந்தது. என் புருஷன் ரொம்ப விவரமான ஆளு. கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டாரு. அதுவும் இல்லாம என் மேல அவருக்கு எவ்வளவு உயிர். இப்படியே நான் பல யோசனைகள்ல மூழ்கி இருந்தேன். கொஞ்ச நேரத்துல ரூம் கதவு திறந்தது. என் புருஷன் உள்ள வந்தாரு. அவரை பார்த்த உடனே என் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. கண்ணுல கண்ணீர் தேங்கி இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்த உடனே என் கவலையெல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. நான் ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா உன்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இதோ என்னோட கடைசி கடமையை முடிக்கிறேன். நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்ட. நீ ஒரு கேவலமான பொம்பளை. உனக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு தெரியுமா? குணப்படுத்தவே முடியாத ஒரு பயங்கரமான வியாதி உனக்கு வந்திருக்கு. இனிமே உன் முகத்துல கூட முழிக்க எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு கத்துனாரு. அவர் சொன்னதை கேட்டு நான் அப்படியே கல்லு மாதிரி ஆகிட்டேன். வந்த உடனே இப்படி ஒரு கொடுமையை அவர் பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. கொஞ்ச நேரம் என்னால பேசவே முடியல. அப்புறம்தான் என் மூளை வேலை செஞ்சது. துடிச்சு போய் என் இடத்துல இருந்து எழுந்து நின்னு அவரை பார்த்து கத்துனேன். என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. இது ரொம்ப அநியாயம். அந்த கடவுள் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. எனக்கு ஒன்னும் எய்ட்ஸ் கிடையாது. டாக்டர் தான் சொன்னாரு இது மாத்திரை சாப்பிட்டதால வந்த ரியாக்ஷன்னு. ஆனா அவர் விடல. என்ன மாத்திரை? எந்த மாத்திரையை சாப்பிட்ட? அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்ட விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் விடாம பேசினாரு. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் ஆக போகுது. ஆனா உன் உடம்புல இருக்கிற இந்த அசிங்கமான தழும்பு போகவே மாட்டேங்குது. நானும் எங்க அம்மாவும் முட்டாள்னு நினைச்சியா என்ன? நீ என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே நம்புறதுக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ. நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்ல. உன்ன மாதிரி பொம்பளை கூட எனக்கு என்ன சகவாசம்? ஏன் நான் உன் கூட வாழணும்? என் மானத்தை பத்தி உனக்கு கவலையே இல்லையே? தெரியல இன்னும் எத்தனை ஆம்பளைங்க கூட. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் அவர்கிட்ட போய் பலார்னு ஒரு அற விட்டேன். இனிமே உங்க அந்த அழுக்கு வாயால என்னை பத்தி தப்பா ஏதாவது பேசுனீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கதிர், எப்படி உங்களால என்ன டிவோர்ஸ் பண்ண முடியும்? நீங்க எப்படி? நீங்களே கூட வந்தீங்கல்ல. டாக்டர் ஃபுல்லா செக்அப் பண்ணாரு. என் பிளட் டெஸ்ட் கூட எடுத்தாங்க. அதுல தெளிவா சொல்லியிருந்தது எனக்கு மாத்திரை சாப்பிட்டதால ரியாக்ஷன் ஆயிருக்குண்டு. அதுவும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் காய்ச்சலுக்கு மாத்திரை எடுத்தேன். வேற வேலை அதனால கூட இருக்கலாம். என்னை எப்படி இப்படி நடு ரோட்ல விடலாம்? இந்த டிவோர்ஸை நான் ஏத்துக்க மாட்டேன். இது தப்பு. நான் உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
திடீர்னு அவர் பீரோவை திறந்து என் சூட்கேஸ் எடுத்து அதுல துணியெல்லாம் அள்ளி போட ஆரம்பிச்சாரு. என்ன முறைச்சிக்கிட்டே சொன்னாரு, இந்த பர்னிச்சர், இந்த சாமான் எல்லாம் என்னோடது. உங்க அம்மா உனக்கு சீதனமா இந்த ஒரு சூட்கேஸை மட்டும்தான் கொடுத்தாங்க. இதுல உன் துணியை வச்சு தரேன். இப்போ இங்கிருந்து கிளம்பு. தேவையில்லாத பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். நீ இப்போ எனக்கு ஒரு பாரமா ஆயிட்ட. என்னோட புது பொண்டாட்டி அம்மாவோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு நீ இந்த வீட்ல இருக்கிறது துளி கூட பிடிக்கல. இந்தா டிவோர்ஸ் பேப்பர்ஸ், இதுல சைன் பண்ணிட்டு இங்க இருந்து தொலைஞ்சு போ. இதை நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இனிமே உன்னை என்னால சகிக்க முடியாது. நான் அப்படியே அவரை பார்த்துட்டு நின்னேன். ஒரு நிமிஷம் கூட ஆகல. என் பேக மொட்டத்தையும் கட்டி என் முன்னாடி தூக்கி போட்டாரு. என் மேல ஏதோ பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் காசும் கொடுத்தாரு. என் கையில பேக திணிச்சு என் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா வழியே வந்தாரு. நான் அப்படியே உறைஞ்சு போய் அவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என் மேல உயிரையே வச்சிருந்த மனுஷன் இவரு. ஆனா இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாரு. நான் என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள பேக தூக்கி தெருவுல வீசினாரு. அப்புறம் என்ன வெளியே தள்ளிட்டு சொன்னாரு, இனிமே என் வாசப்படி மிதிக்க கூடாது. இன்னைக்கு உன்னை மரியாதையா வெளியே அனுப்புறேன். அடுத்த வாட்டி இந்த தெருவே பாக்குற மாதிரி உன்னை அசிங்கப்படுத்துவேன். உன் மூஞ்சி தூக்கிட்டு இங்க இருந்து ஓடிப்போ. நான் அவர் முகத்தையே பார்த்துட்டு நின்னேன். அவர் என் மூஞ்சிக்கு நேர கதவை சாத்திட்டாரு. அப்பதான் எனக்கு புத்தியே வந்தது. கதவை தட்டிக்கிட்டே கத்துனேன், கதவை திறங்க. வெற்றி, நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணக்கூடாது. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு ஒன்னும் எய்ட்ஸ் கிடையாது. கடவுளுக்காக என் பேச்ச கேளுங்க. எனக்கு மாத்திரை சாப்பிட்டதால ரியாக்ஷன் ஆயிருக்கு. ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. என் இதயம் அவ்வளோ வேகமா அடிச்சுக்கிச்சு. என் நிலைமை எனக்கே புரியல. கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. உலகமே சுத்துற மாதிரி இருந்தது. எப்படி என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழணும்னு அவரால எப்படி நினைக்க முடிஞ்சது? இவருக்காக நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டேன். இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் குடும்பத்தையே எதிர்த்து நின்னேன். அப்புறம் எப்படி இவரால எனக்கு இப்படி ஒரு கொடுமை பண்ண முடிஞ்சது? இதை நினைக்கவே என் உயிரே போற மாதிரி இருந்தது. அப்படியே அந்த தரையிலேயே அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டேன். என்னால எங்க அம்மா வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது. எங்க அம்மா ஒரு தடவை இல்ல, பல தடவை எனக்கு புரிய வச்சாங்க. உன் புருஷன் தான் உனக்கு துணை. உன்னை அவருக்கு பிடிச்சதுக்கு காரணமே அஞ்சலி, உன்னோட அழக பார்த்துதான் அவன் மயங்கி நிக்கிறான். அந்த அழகுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவன் உன்னை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிடுவான்னு எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே பளிச்சிருச்சு. ரொம்ப நேரம் அந்த தரையிலேயே உட்காந்து என் தலையெழுத்து நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா அங்க போற வர்றவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி உத்து பாத்துட்டு இருந்தாங்க. என்னால அதுக்கு மேல அங்க உட்கார முடியல. என் சாமான எல்லாம் எடுத்துக்கிட்டு சத்தம் இல்லாம என் புருஷன் வீட்டை விட்டு வெளியே வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். வண்டிங்க எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தது. என்கிட்ட ஒரு 8-10,000 ரூபாய் பணம் விழுந்தது. வெற்றி கொடுத்ததுதான். ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த முடிவும் எடுக்க முடியல. அம்மா வீட்டுக்கு போலாமா இல்ல இப்படியே ரோட்ல உட்காந்துட்டு இருக்கலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணேன். நான் என்ன ஆம்பளையா? ராத்திரி முழுக்க ரோட்ல நின்னாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறதுக்கு? நான் ஒரு பொம்பளையால ராத்திரி நேரத்துல தனியா வெளியே இருக்க முடியாது. ஒரு ஆட்டோவை நிறுத்தி எங்க அம்மா வீட்டு அட்ரஸ் சொல்லி அதுல ஏறி உட்காந்துட்டேன். மனசுக்குள்ள 1000 ஓட்டம். அம்மா அப்பாவும் என்ன ஏத்துக்குவாங்களா? இல்ல என் அண்ணன் என்ன குத்தி காட்டி பேசுவானா? கல்யாண சமயத்துல எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். அதனாலயே இப்ப யாரும் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. என் புருஷன் மாமியார்னு அவங்க உலகத்திலேயே நான் மூழ்கி போயிட்டேன். எங்க அம்மா அப்பாவோட அருமை எனக்கு அப்போ தெரியல. ஆனா இப்போ இந்த உலகமே என்னை கைவிட்ட அப்புறம் எனக்கு என் பெத்தவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. ஒரு வழியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆட்டோக்காரருக்கு காசை கொடுத்துட்டு வாசல்ல நின்னு நல்லா அழுதேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாசப்படியை தாண்டி போகும்போது இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு வைராக்கியமா போனேன். என் வாழ்க்கை முழுக்க என் புருஷன் வீட்லயே முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா 2 வருஷம் கழிச்சு காலம் இப்படி ஒரு சுத்துன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ மறுபடியும் அதே வாசப்படியில நின்னுட்டு இனிமே இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு நினைக்க வேண்டியதா போச்சு. எனக்கு இப்போ யாருடைய துணையும் தேவையில்லை. படபடக்கிற நெஞ்சோட போய் காலிங் பெல் அடிச்சு கொஞ்ச நேரத்துல என் அண்ணி வந்து கதவை திறந்தாங்க. என்னை பார்த்ததுமே முகத்தை ஒரு மாதிரியா சுழிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. நான் அப்படியே சிலையாட்டம் அங்கேயே நின்னுட்டேன். உள்ள போலாமா இல்ல இங்கிருந்தே திரும்பி போயிடலாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்ததுமே உள்ள எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்னு புரிஞ்சிருச்சு. மனசை தேத்திக்கிட்டு மெதுவா உள்ள போனேன். ஹால்ல என் அம்மா அப்பா அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. நான் எல்லாரையும் பார்த்து மெதுவா கூப்பிட்டேன். உடனே எங்க அம்மா சட்டுன்னு எழுந்து நின்னு அப்படியே நில்லு, உள்ள வராதன்னு கத்துனாங்க. உன் மாமியார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். உன்னை பெத்தவன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நீ உன் புருஷன் மேலதான் உயிரையே வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமானவளா? வெளியே போயிருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவங்க சொன்னதை கேட்டதும் நான் அப்படியே துடிச்சு போய் சொன்னேன், அம்மா எனக்கு அந்த நோயெல்லாம் இல்லம்மா. அவங்க ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க என் கூட டாக்டர் கிட்ட வாங்க. அவரே சொல்லுவாரு எனக்கு வெறும் மாத்திரை ரியாக்ஷன் தான் ஆயிருக்குன்னு. ஆமா, அதனாலதான் என் உடம்பு முழுக்க இப்படி தழும்பாவே வந்திருக்கு. ஆனா அதுக்காக எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையே. நான் மேற்கொண்டு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள என் அண்ணி கத்துனாங்க, இங்க நின்னு பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அதனால மரியாதையா இங்க இருந்து போயிரு. எனக்கு சின்ன பெண் குழந்தைங்க இருக்காங்க, மகனும் இருக்கான். கடவுளே, உன்னால என் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? போ இங்க இருந்த. இந்த வீட்ல உனக்கு இடமே இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நான் இருக்க மாட்டேன்.
அண்ணி என் அண்ணனை பார்த்து கத்துனாங்க. அப்போ என் அண்ணன் அவரோட இடத்துல இருந்து எழுந்து சொன்னாரு, உனக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன், ஆனா இனிமே உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். நீ ஒரு அசிங்கமான பொம்பளையா போயிட்ட. உனக்கு மான உள்ள ஒரு அண்ணன் இருக்கான்னு கூட தோணலையா? கௌரவமான அப்பா, புருஷன், மாமியார், அம்மான்னு எல்லாரும் இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? உனக்கு வெறும் சந்தோஷம்தான் முக்கியமா போயிருச்சு. இப்போ அந்த சந்தோஷத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போ இங்கிருந்து. அம்மா, இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அந்த நிமிஷம் நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். என்னால நம்பவே முடியல, என் கூட பிறந்தவங்களே என்கிட்ட இப்படி நடந்துப்பாங்கன்னு. புருஷனும் மாமியாரும் கூட மத்தவங்க தான், அவங்க என் ரத்தம் இல்ல. அவங்க அப்படி நடந்துகிட்டது கூட எனக்கு அந்த அளவுக்கு வலிக்கல. ஆனா என் சொந்தக்காரங்க இப்படி பண்ணதுதான் என் நெஞ்சையே பிளந்துருச்சு. நான் அழுதுகிட்டே சொன்னேன், அம்மா இப்படி பண்ணாதீங்கம்மா, நான் சாமி மேத சத்தியமா சொல்றேன், எனக்கு எய்ட்ஸ் எல்லாம் இல்லம்மா. நீங்க ஏன் என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் வேற எந்த ஆம்பளையும் போய் பார்க்கல. எனக்கு என் புருஷன் கூட மட்டும்தான் உறவு இருந்தது. என் பேச்ச கேட்டுட்டு எங்க அம்மா சொன்னாங்க, அப்போ உன் புருஷனுக்கு ஏன் எய்ட்ஸ் வரல? அவன் முகத்திலையும் கை கால்லையும் ஏன் இந்த மாதிரி அசிங்கமான தழும்புகள் வரல? உனக்கு அவன் கூட மட்டும்தான் தொடர்பு இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ வேற ஆம்பளைங்க கூடயும் பழக்கத்துல இருந்த. அவங்க சொன்னதை கேட்டதும் நான் அப்படியே துடிச்சு போய் சொன்னேன், நீங்க சொல்றது சரிதான் அம்மா, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு எய்ட்ஸ் மாதிரி ஒரு நோய் இருந்திருந்தா அது ஏன் என் புருஷனுக்கு வரல? என்கிட்ட இருந்து அவருக்கு ஏன் பரவல? எனக்கு இந்த பிரச்சனை 1 மாசமா இருக்கு. அப்போ என் புருஷனுக்கு இது வந்திருக்க வேண்டாமா? நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். ஒருத்தர் பொருளை ஒருத்தர் மாத்தி உபயோகிச்சோம். அவர் என் கூட நெருக்கமா தான் இருந்தாரு. நீங்க கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டீங்க? நான் இன்னும் ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள என் அண்ணி சொன்னாங்க, அத்தை, இவ இங்க நிக்க நிக்க அந்த கிருமிங்கெல்லாம் பரவிக்கிட்டே இருக்கும். முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்பி வைங்க. எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. இவ போனதுக்கு அப்புறம் வீடு முழுக்க கழுவி விடணும். அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, ஆமாமா, போ இங்க இருந்து. எனக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க பேசாத. இங்க சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. இந்த வீட்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? முதல்ல வெளியே போய் இங்க இருந்து. அவங்க பேசுறத கேட்டுட்டு நான் எங்க அப்பாவையே பாத்துட்டு இருந்தேன். அவர் அப்படியே எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. நான் அவர் பக்கத்துல போலான்னு மெதுவா நகர்ந்தப்போ என் அண்ணன் கார்த்திக் கத்துனா, ஜாக்கிரதை, அப்பா பக்கத்துல மட்டும் போயிடாத, உனக்கு இருக்கிற இந்த வியாதி அவருக்கும் ஒட்டிக்கும்னு சொன்னா. அண்ணன் சொன்னதை கேட்டுட்டு நான் அப்படியே துடிச்சு போய் சொன்னேன், அப்பா ஏதாச்சும் பேசுங்கப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. பெத்தவங்க தாம் பிள்ளைக்காக உயிரையே கூட கொடுப்பாங்களே, உங்களுக்கு என் கஷ்டம் புரியலையா? நான் நிஜத்தை தான் சொல்றேன்ப்பா, நான் தப்பா எதுவுமே பண்ணல. எனக்கு எந்த வியாதியும் கிடையாது. இது வெறும் மருந்தோட ரியாக்ஷன் தான்ப்பா. இவங்களுக்கு இது புரியல, ஆனா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் சொன்னதை கேட்டுட்டு அவர் மெதுவா தலையை தூக்கி என்ன பார்த்தாரு. ரொம்ப சீரியஸா சொன்னாரு, எல்லாரும் சொல்றதும் சரிதான். உன் உடம்புல இருக்கிற இந்த தழும்பெல்லாம் உனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுங்கிறதுக்கு தான் அடையாளம். என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு யார நினைச்சு நான் இவ்ளோ பெருமைப்பட்டனோ, அவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. உன் அண்ணனும் அம்மாவும் சொல்றது 100க்கு 100 சரிதான். இன்னையில இருந்து நீ எங்களுக்கு செத்துட்ட. என் வீட்டை விட்டு வெளியே போ. உன் நிழல் கூட இனிமே இந்த வீட்டு வாசல்ல படக்கூடாது. என்னால அதை தாங்கிக்க முடியாது. இத சொல்லிட்டு அவர் அங்க நிக்கல, நேரா அவரோட ரூம்குள்ள போயிட்டாரு. நான் அப்படியே கல்லு மாதிரி சமைஞ்சு போய் நின்னுட்டேன். என் உடம்புல உயிரே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. நான் எங்க அம்மாவை பார்த்தேன். அவங்களும் முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. அண்ணன் அண்ணி பக்கம் திரும்பி பார்க்க கூட எனக்கு தைரியம் வரல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல என் அண்ணனோட சத்தம் மறுபடியும் என் காதுல விழுந்துச்சு. உனக்கு காது கேட்கலையா? போ இங்க இருந்து. இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. இன்னும் இங்க நின்னு எவ்ளோ அசிங்கப்பட போற? நான் கண்ல வந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நடுங்குற குரல்ல சொன்னேன், எனக்கு தங்குறதுக்கு வேற இடமே இல்லைன்னே. என் புருஷன் என்ன விவாகரத்து பண்ணிட்டாரு. நான் வேணும்னா இந்த வீட்டு அவுட் ஹவுஸ்ல கூட தங்கிக்கிறேன். என்ன அங்கேயாவது இருக்க விடுங்க. அதுக்கு அண்ணன் சொன்னா, அது வாட்ச்மேன் தங்குற ரூம், நீ அங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் விடாம கெஞ்சினேன், என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க அண்ணே. நான் உங்க கூட பிறந்தவ, இந்த வீட்டோட பொண்ணு. கொஞ்சம் கூடவா உங்களுக்கு என் மேல அக்கறை இல்ல? நான் சொன்னதை கேட்டுட்டு அவன் அப்படியே கத்துனா, ஏன் என் மேல அக்கறை காட்டணும்? நீ ஒழுங்கா இருந்தாதான் உன்னை மதிக்க முடியும். உன் மானத்தை நீயே உன் கையால அழிச்சுக்கிட்ட. என்கிட்ட இருந்து நல்லதை எதிர்பார்க்காத. போ இங்க இருந்து. அங்க கதவு திறந்துதான் இருக்கு, போ. அவன் பேசினதை கேட்டுட்டு நான் கதறி அழ ஆரம்பிச்சேன். என் விக்கல் சத்தம் அந்த வீடு முழுக்க கேட்டுச்சு. அப்போ திடீர்னு என் அண்ணி பக்கத்துல வந்தாங்க. அவங்க கையில கிளவுஸ் போட்டிருந்தாங்க. என் கைய பிடிச்சு இழுத்து சொன்னாங்க, வெளியே போ இங்க இருந்து. மரியாதையா சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல கிளம்பு இங்க இருந்து. அப்படி சொல்லிட்டு என்ன பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டா. இது பிறந்த வீடு, இது செல்லமா வளர்ந்த இடம். என் சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறா. என் கூடவே பிறந்த அண்ணன் அங்கேயே நின்னுக்கிட்டு எதையுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்னை அப்படியே தள்ளி விட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் அப்படியே தரையில உசிரே இல்லாத மாதிரி கிடந்தேன். அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எங்க போவேன்? இப்படி பண்ணாதீங்க, கதவை மூடாதீங்க. நான் எங்க போவேன்? ராத்திரி 11:30 மணி ஆகுது. கொஞ்சம் கூடவா உங்களுக்கு மனசாட்சி
மனசாட்சி இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழுதேன். ஆனா என் அண்ணிக்கும் சரி என் அண்ணனுக்கும் சரி ஒரு துளி கூட இறக்கம் வரல. ரொம்ப நேரம் அங்கேயே தரையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு பயந்துகிட்டே என் சாமான எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் ரோட்டுக்கே வந்துட்டேன். யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் அந்த ஃபுட்பாத்துல அப்படியே உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் மெதுவா எழுந்து நின்னேன். எனக்கு இனிமே வாழவே பிடிக்கல. எனக்கு வாழறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு தோணுச்சு. இதே நினைப்போட மெயின் ரோட்ல நடுவுல போய் கையை விரிச்சுக்கிட்டு நின்னுட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். சாகணும்னு தான் அங்க நின்னேன். கையை விரிச்சுக்கிட்டு நின்னப்போ திடீர்னு ஒரு கார் வந்து என் மேல பயங்கரமா மோதிடுச்சு. நான் தூக்கி எரியப்பட்டு தள்ளி போய் விழுந்தேன். தலை ஒரு கல்லுல பலமா மோதிடுச்சு. முகமெல்லாம் ரத்தம் வழிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல. மயங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மென்மையான பெட்ல படுத்திருக்கும் போதுதான் எனக்கு கண்ணு திறந்துச்சு. நான் எங்க இருக்கேன்னு கொஞ்ச நேரம் எனக்கு புரியவே இல்ல. ஆனா மெதுவா சுதாரிச்சுக்கிட்டு சுத்தி பார்த்தேன். அது ஒரு சின்ன வீட்டோட ரூம் மாதிரி இருந்துச்சு. நான் எதையாவது யோசிக்கிறதுக்குள்ள அந்த ரூம் கதவு திறந்து ஒரு அம்மா உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு குடும்ப பாங்கான அம்மாவா தெரிஞ்சாங்க. அவங்கள பார்த்த உடனே நான் டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டேன். அவங்க என் பக்கத்துல வந்து தோள் மேல கை வச்சு, எங்களை மன்னிச்சிடுமா, எங்களால உனக்கு இவ்ளோ காயமாயிடுச்சு. ஆனா பாரு, நீ இப்படி நடு ரோட்ல நின்னது தப்பு இல்லையா? நல்ல வேளை அந்த கடவுள் புண்ணியத்துல உனக்கு பெருசா அடிபடல. இல்லனா நாங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டுட்டு நான், நீங்க யாரு, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு உடம்பு முடியலனா ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, ஆமாமா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போக நினைச்சோம். ஆனா தலையில மட்டும்தான் அடிபட்டிருந்தது. அதான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோம். டாக்டரை வரவழைச்சு உன்னை செக் பண்ணியாச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நானும் என் ஹஸ்பண்டும் உன்னை கொண்டு போய் விட்டுடுறோம். உன் சாமான் எல்லாம் வெளியே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் நான், எனக்குன்னு ஒரு வீடு இல்லைங்க. என் புருஷன் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாரு. என் பெத்தவங்களும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எனக்கு தங்குறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க வீட்ல தங்க அனுமதிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு என்னைக்குமே கடமைப்பட்டிருப்பேன் அக்கா. நான் சொன்னதை கேட்டு அந்த அம்மாவோட முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒருவித பதட்டத்தோட சொன்னாங்க, இங்க பாருமா, உன் உடம்புல அங்கங்க தழும்பு தழும்பாவோ இல்ல ஏதோ தடம் மாதிரியோ இருக்கு. என் பையன் இத பாத்துட்டு இது ஏதோ கெட்ட வியாதியோட அறிகுறி மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதனால இன்னைக்கு ராத்திரி உன்னை இங்க தங்க வைக்க முடியாதுப்பா. உன்னால நான் இந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் கூட தூக்கி போட வேண்டியிருக்கும் போல. நான் உன்னை அசிங்கம்னு சொல்லல, வேற எதையும் தப்பா சொல்லணும்னு நினைக்கல. ஆனா ராத்திரி நேரத்துல உன்னை இங்க தங்க வைக்க எனக்கு சம்மதம் இல்ல. என் புள்ளைக்கும் சரி என் வீட்டுக்காரருக்கும் சரி இதுல இஷ்டம் இல்ல. அவங்க சொன்னதை கேட்டு நான் அழுதுகிட்டே சொன்னேன், ஆன்ட்டி, எனக்கு அந்த மாதிரி எந்த வியாதியும் இல்ல. நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி கெட்ட வியாதிலாம் எதுவும் இல்ல. நான் உண்மையத்தான் சொல்றேன். இது வெறும் மெடிசின் ரியாக்ஷன் தான். நீங்க தானே டாக்டர் கூப்பிட்டீங்க. அவர் ஏதாவது சொன்னாரா எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு? நான் இதை கேட்டதும் அந்த அம்மா அப்படியே அமைதியாயிட்டாங்க. அப்புறம் தலையை இல்லைன்னு ஆட்டிட்டு, இல்லம்மா, டாக்டர் அப்படி எதுவும் சொல்லலையே அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், அப்படி ஏதாவது இருந்திருந்தா டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணிருக்க மாட்டாரு. அவர் வேற ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் அனுப்பியிருப்பாரு. இந்த மாதிரி இருந்தா பாதி டாக்டருங்க பார்க்க கூட மாட்டாங்க. நான் சத்தியமா சொல்றேன், இது வெறும் மெடிசின் ரியாக்ஷன் தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திரும்பவும் அதே டாக்டரையே கூப்பிட்டு கேளுங்க. ஆன்ட்டி, என் உடம்பு சுத்தமா முடியல. நான் வெளியே எங்க போவேன்? எனக்குன்னு தங்குறதுக்கு வேற இடமே இல்ல. உங்களுக்கு வேணும்னா நான் அதுக்கு பதிலா காசு தரேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்குறதுக்கு 2000 ரூபாய் தரேன். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காரு. எனக்கு எந்த ஹோட்டல்லையும் தங்க விருப்பம் இல்ல. அங்க எனக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு தோணுது. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சொந்த அக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நான் ரொம்ப எமோஷனல் ஆகி பேசிட்டேன். நான் சொன்னதை கேட்டு அந்த அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, இரு, நான் என் வீட்டுக்காரர்கிட்டயும் பையன்கிட்டயும் பேசிட்டு வரேன். அவங்க சம்மதிச்சா நீ இங்க தங்கலாம், இல்லனா என்ன மன்னிச்சிடுப்பா. இத சொல்லிட்டு அந்த அம்மா ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் பின்னாடியே விழுந்து அழுதுகிட்டே இருந்தேன். இந்த உலகத்துல மனுஷனோட நிலைமை ஒரு பிளேயர் மாதிரி தான். எந்த பிளேயருக்கு அடிபடுதோ அவனை இந்த உலகம் ஏத்துக்காது. இன்னைக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா திரும்ப வந்தாங்க. என்ன பார்த்து சொன்னாங்க, சரிம்மா, நீ இங்கேயே தங்கிக்கோ. என் பையனும் வீட்டுக்காரரும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விடிஞ்ச உடனே நீ இங்கிருந்து கிளம்பிடணும். அதுக்கப்புறம் நீ எங்க போற என்ன பண்றதெல்லாம் எங்க பொறுப்பில்ல. அப்புறம் பயப்படாத, உன் தலையில ஒன்னும் பெரிய அடி இல்ல, லேசா கீறல் தான் விழுந்திருக்கு. ரத்தம் வந்ததால கட்டு போட்டிருக்கோம். மாத்திரையெல்லாம் கொடுத்தாச்சு. ஏதாவது சாப்பிடணுமான்னு சொல்லு, கொண்டு வரேன். அவங்க சொன்னதை கேட்டு நான் வேணான்னு தலைய ஆட்டிட்டு அவங்க முன்னாடி கை கூப்பி சொன்னேன், ரொம்ப நன்றிங்க, எனக்கு நீங்க என்னைக்குமே கடமைப்பட்டிருப்பேன். எனக்கு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கதவை மூடியாச்சு. நான் அங்கேயே அழுதுகிட்டே படுத்துட்டேன். இன்னைக்கு ஒரே நாள்ல என் உலகமே தலைகீழா மாறிடுச்சு.
என் புருஷன் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாரு. என் மாமியார் என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. என் அப்பா அம்மா அவங்க தான் எல்லான்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க என்கிட்ட பேசக்கூட விரும்பல. ஒரு காலத்துல என் மேல உசிரையே வச்சிருந்த என் தம்பி இன்னைக்கு என் மூஞ்சிய கூட பார்க்க விரும்பல. என் பொண்டாட்டி அவ கையாலேயே என்ன வீட்டை விட்டு துரத்துறா. ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட அவளை தடுத்து பேசல. இத நினைச்சு பார்க்கும்போதே என் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. சோகம், வலி, வேதனைன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன வாட்டுது. அழுதுகிட்டே நான் எப்ப தூங்குனேன்னு எனக்கே தெரியல. அப்படியே அசந்து போயிட்டேன். அடுத்த நாள் காலையில சூரியன் நல்ல பிரகாசமா வந்துடுச்சு. அந்த வெயில் என் முகத்துல பட்ட உடனே எனக்கு முழுப்பு வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பெட்ல பேசாம படுத்துக்கிட்டே இருந்தேன். தலையில அடிபட்டதுனால எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. உடம்பெல்லாம் அப்படியே உடைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். எழுந்து உட்காரலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா சுத்தமா தெம்பே இல்ல. இங்கிருந்து கிளம்பணுமேன்னு நினைக்கும் போதே எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா என் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்ல. எழுந்து 2 அடி எடுத்து வச்சு கதவு வரைக்கும் கூட போக முடியல. கொஞ்ச நேரத்துல ரூம் கதவு திறந்தது. அந்த அம்மா உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு இளவட்ட பையனும் ஒரு நடுத்தர வயசு ஆளும் வந்தாங்க. அவங்க என் பக்கத்துல வந்த உடனே 3 பேரும் மரியாதையா வணக்கம் சொன்னாங்க. நானும் பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டு தலையாணி மேல சாஞ்சு உட்கார்ந்தேன். அந்த அம்மா என்ன பார்த்து, இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் இல்லன்னு தலையாட்டிட்டு அந்த அம்மாவை பார்த்து, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க, தலை ரொம்ப பாரமா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கேயே இருக்கட்டுமான்னு கேட்டேன். நான் மேற்கொண்டே ஏதோ சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அந்த பையன் குறுக்க வந்து, இல்ல நீங்க இங்க இருக்க முடியாது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உங்களை இங்க தங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல, நீங்க உங்க சாமானை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது, உங்க பணம் எல்லாம் உங்க பேக்லயே இருக்கு, 1 ரூபாய் கூட நாங்க எடுக்கல, நீங்க முதல்ல எழுந்துருங்க, எங்க அம்மாவை என்ன லூசுன்னு நினைச்சீங்களா, நேத்து நைட்டு அவங்கள ஏமாத்தி இங்க தங்கிட்டீங்க, ஆனா இனிமே 1 நிமிஷம் கூட உங்களை இங்க இருக்க விட மாட்டேன்னு கத்துனா. அவன் இன்னும் ஏதோ சொல்ல போனா அதுக்குள்ள அந்த அம்மா, அறிவில்லாம பேசாதடா, நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அதை அடக்குனாங்க. ஆனா அவ விடல. நீங்க சும்மா இருங்கம்மா, உங்க வெள்ளந்தி மனச பயன்படுத்தி எல்லாரும் இப்படி வீட்டுக்குள்ள நுழையிறத நான் விட மாட்டேன், நீங்க கிளம்புறதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு என்கிட்ட சொன்னான். அந்த பையன் பேசினதை கேட்டு எனக்கு அழுகையா வந்தது. வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, காலம் இப்படி ஆகி நம்ம சொந்தக்காரங்களே கைவிடும்போது அந்நிய மனுஷங்க இப்படித்தான் நடந்துப்பாங்க. நான் சரின்னு தலையாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தெம்ப வரவழைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து நின்னேன். ஆனா தலை அப்படியே சுத்த ஆரம்பிச்சுது. அடுத்த நிமிஷமே அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். காலத்தோட வேகம் என்னைக்கும் நின்னதும் இல்ல, நிக்க போறதும் இல்ல. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் எனக்கு முழிப்பே வந்துச்சு. அந்த பெட்ல அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் அமைதியா படுத்திருந்தேன். ஆனா இப்போ உடம்பு கொஞ்சம் லேசா தெரிஞ்சுது. காலையில இருந்த அந்த நரக வேதனை இப்ப இல்ல. மெதுவா எழுந்து ரூம் கதவு கிட்ட வந்தேன். கதவை திறந்துட்டு வெளியே வந்தா அங்க முன்னாடி இருந்த கார்டன்ல அந்த கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. என்ன பார்த்ததும் அவங்க 2 பேரும் பதறி போய் எழுந்திருச்சுட்டாங்க. அந்த அம்மா ஓடி வந்து என் கைய பிடிச்சுக்கிட்டாங்க. டாக்டர் வந்துட்டு போனாருப்பா, உனக்கு ஒன்னும் இல்ல, வெறும் மெடிசின் ரியாக்ஷன் தான்னு சொல்லிட்டாரு, உனக்கு எய்ட்ஸ் எல்லாம் இல்ல, என் பையன் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான், நீ போய் ரெஸ்ட் எடுமா, உடம்பு ரொம்ப முடியாம இருக்குல்ல அப்படின்னாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்மா, 2 நாளா உங்க வீட்ல வச்சு என்ன பாத்துக்கிட்டீங்க, ஆனா இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன். அப்போ பின்னாடி நின்னுகிட்டு இருந்த அந்த ஐயா கேட்டாரு, ஆனா நீங்க சொன்னீங்களே உங்க ஹஸ்பண்ட் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, வீட்லயும் துரத்திட்டாங்கன்னு, இப்ப இந்த நேரத்துல எங்க போவீங்க, மணி வேற இப்ப 10 ஆகுது. அவர் சொன்னதை கேட்டுட்டு நடுங்குற குரல்ல சொன்னேன், எனக்கும் தெரியல சார், ஆனா ஏதாவது ஒரு வழி பண்ணிதானே ஆகணும், எவ்ளோ நாளைக்குதான் நான் உங்க வீட்லயே இருக்க முடியும். என் பேச்சு கேட்டுட்டு அவர் சொன்னாரு, ஒரு காரியம் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கேயே தங்குங்க, காலையில விடிஞ்ச உடனே நீங்க கிளம்பலாம், நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். நிஜமா சொல்லணும்னா எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா, காலையில விடிய காலையிலேயே தெரியாம உங்களை ரொம்ப பேசிட்டோம், உங்களுக்கு எந்த வியாதியும் இல்ல. டாக்டர் சொன்னாரு, இப்படி தப்பா நினைக்கிறவங்க எல்லாம் விவரம் இல்லாதவங்கன்னு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, வெறும் மாத்திரை ரியாக்ஷன் தான், இதனாலதான் உங்க உடம்பு இப்படி ஆயிருக்கு, ஒரு நல்ல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. நான் எதுவுமே பேசாம அமைதியா உள்ள போயிட்டேன். ஆனா அந்த 24 மணி நேரத்துல எனக்குள்ள நடந்த விஷயங்கள் என் மனசுக்குள்ள இருந்த எல்லா ஆசையையும் கொன்னுடுச்சு. முதல்ல எனக்கும் ஒரு நல்ல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு தான் ஆசை இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. செத்துடலான்னு தான் தோணுதே தவிர வேறு எதுவும் தோணல. புருஷன் கைவிட்டுட்டாரு. என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட மாமியார் கூட என்ன ஒதுக்கிட்டாங்க. பெத்த அப்பாவே முகத்தை கூட பார்க்க விரும்பல. என் அண்ணன் அவன் பொண்டாத்தி முன்னாடியே என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். எனக்கு உயிர் வாழவே தகுதி இருக்கா, இதையே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். அன்னைக்கு நைட்டு முழுக்க இப்படியேதான் போச்சு. அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு அவங்க கூட சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டேன். அப்புறம் என் வாழ்க்கையை தேடி அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல.
வழியில எப்படிப்பட்ட மனுஷங்கள சந்திப்பேனும் தெரியல. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். எங்கேயாவது ஒரு வேலைக்கு சேர்ந்து என் பொழப்ப பாத்துக்கணும்னு. இனிமே ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். உடம்பையும் சரி பண்ணணும். என்கிட்ட காசு இருந்துச்சு. என் புருஷன் கொடுத்த காசுல இருந்து ₹1 கூட நான் இன்னும் செலவு பண்ணல. அவங்க வீட்ல இருந்து 1 பைசா கூட நான் எடுத்துட்டு வரல. ரொம்ப நேரம் ரோட்லயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கடையில ஒரு பெரிய துணிய பெட்ஷீட்டை வாங்கி என் முகத்தையும் என் அடையாளத்தையும் யாருக்கும் தெரியாத மாதிரி நல்லா மூடிக்கிட்டேன். நான் யாருன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அப்படி செஞ்சேன். அப்படியே நடந்து ஒரு பெரிய லக்ஸரி ஹோட்டல் பக்கம் போனேன். அங்க போனா தங்குறதுக்கு இடமும் வேலையும் கிடைச்சிரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த கடவுளும் நான் நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டாரு. உள்ள போய் வேலை விஷயமா பேசினப்போ என்ன பாத்திரம் கழுவுற வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. கூடவே தங்குறதுக்கும் இடம் கிடைச்சது. அங்க நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அதுல 2 பொண்ணுங்க தான் தங்கியிருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் ஆம்பளைங்க தான். ஆனா எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம், அவ்வளவுதான். அவங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அது கை கால் எல்லாத்தையும் முழுசா மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. முகத்தை ஒரு மாஸ்க் போட்டு மூடிக்கிட்டேன். அவங்களுக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. என் உடம்புல தழும்பு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஆனா அது ஒரு சின்ன தழும்பு தான். நான் அங்க இருக்கிறவங்க கிட்ட எனக்கு இப்படி தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். மாசம் ₹13,000 சம்பளம்னு பேசினாங்க. நான் ரொம்ப நேர்மையா வேலை பார்த்தேன். பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி அப்படியே மினுமினுக்க வச்சிருவேன். நாள் முழுக்க பாத்திரம் கழுவுறதுலயே நேரம் போயிரும். கையெல்லாம் பயங்கரமா வலிக்கும். ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்ல, பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு காலையில இருந்தே என் உடம்பு ஒரு மாதிரியா சுணக்கமா இருந்துச்சு. இங்க வேலைக்கு சேர்ந்து 2 வாரம் ஆகிடுச்சு. இதுவரைக்கும் நான் டாக்டர் கிட்ட போகவே இல்ல. எனக்கு லீவே கிடைக்கல. கடவுள் புண்ணியத்துல அந்த தழும்புகள் எதுவும் பெருசாகல. அப்படியே தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் பாட்டுக்கு அமைதியா என் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஹோட்டல் ஓனர் கிச்சனை பார்க்க வராரா. எல்லாரும் பதட்டமாகி அவங்கவங்க இடத்துக்கு போய் நின்னாங்க. மேனேஜர் என்கிட்ட வந்து உங்க கிளவுஸ கழட்டுங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு உங்களை இப்படி மறைச்சு வச்சுக்கிறது பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஓனர் இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை கேட்டு எனக்கு பயங்கர நடுக்கம் வந்துடுச்சு. வேற வழி இல்லாம பயந்துகிட்டே அந்த கிளவுஸ கழட்டினேன். கையில வெறும் 2 தழும்பு தான் இருந்துச்சு. ஆனா அதுவும் ஓனர் கண்ணிலையாவது பற்றுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. நேரம் வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மேனேஜர் வந்து சார் வராருன்னு சொன்னாரு. எல்லாரும் அவங்கவங்க வேலையில மும்மரமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. நானும் ரொம்ப கவனமா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். அவர் உள்ள வந்ததும் எல்லாரும் அப்படியே நேரா நிமிர்ந்து நின்னு சாருக்கு ஹெலோ சொன்னாங்க. நானும் சாரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு மறுபடியும் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சேன். அந்த ஹோட்டல் ஓனர் ரொம்ப கனிவான குணம் கொண்டவரா தெரிஞ்சாரு. அவரோட பார்வை என் மேல விழுந்துச்சு. என்ன பாத்துக்கிட்டே அவர் மேனேஜர் கிட்ட, என்ன இவங்க புதுசா வந்திருக்காங்க போல இருக்கு, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்டாரு. மேனேஜர் இப்போ என்ன பத்தி அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம சாதாரணமா தான் என்ன பத்தி சொன்னாரு. நாங்க போயிட்டு இருந்தோம். என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏனே தெரியல, மனசுக்குள்ள ஒரு மாதிரி இனம் புரியாத பதட்டமாவே இருந்துச்சு. அவர் இப்போ எனக்கு ரொம்ப பக்கத்துல தான் வந்துட்டு இருந்தாரு. என் இதயம் இன்னும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அவர் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள திடீர்னு என் கைய பிடிச்சிட்டாரு. நான் அப்படியே அதிர்ச்சியில பின்னாடி திரும்பி பார்த்தேன். அவர் என்ன பார்த்து உங்க பேரு அஞ்சலி தானே அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா மேனேஜர் என் பேர் அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் மெதுவா ஆமான்னு தலையாட்டினேன். உடனே அவரு இந்த தழும்புங்க எதனால வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் மெதுவான குரல்ல ஆமா சார், இது ஏதோ மெடிசின் ரியாக்ஷன்னால வந்தது. நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த எய்ட்ஸ் வியாதி எல்லாம் இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அவர் லேசா சிரிச்சாரு. என்ன பார்த்து, நிச்சயமா இது எய்ட்ஸ் தழும்பு கிடையாது. நீங்க அந்த வியாதியோட தழும்பு இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல போல. உண்மையை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, என் கேபினுக்கு வாங்க, அங்க உட்கார்ந்து நிதானமா பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் பேசும்போது குரல் லேசா தடுமாறுச்சு. அவர் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு அவர் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது. அவர் யாருன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் நான் அமைதியா அவர் பின்னாடியே போனேன். மத்தவங்க எல்லாரும் என்னையே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓனர், இத்தனை ரூம்ஸ், பெரிய லாபின்னு இருக்கிற இந்த இடத்தோட முதலாளி வெறும் பாத்திரம் கழுவுற வேலை செய்யற என்ன அவரோட கேபினுக்கு கூப்பிடுறாருன்னா ஆச்சரியம் பட வேண்டிய விஷயம் தானே. நான் பயந்துகிட்டே அந்த ரூம்குள்ள போனேன். நான் ஏதாச்சும் சொல்றதுக்குள்ள அவர் டக்குன்னு கதவை சாத்திட்டு திடீர்னு என் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துக்கிட்டாரு. என்னால நம்பவே முடியல. அவர் பண்றத பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அவர் என் பக்கத்துல வந்து, நீ என்ன தண்டிக்கதானே வந்த, என் தப்பெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வரத்தான் இங்க வந்த இல்லையா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டாரு. நான் அவர் அப்படியே பார்த்துட்டு, நீங்க யாரு சார், நான் ஏன் அப்படி பண்ண போறேன், எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது, நீங்க இந்த ஹோட்டல் ஓனர், என் பாஸ், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டுட்டு அவர் சொன்னாரு, உன் உடம்புல இருக்கிற இந்த தழும்புங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. இப்போ உன் வீட்டுல இருக்காளே ஒரு பொம்பளை,
அவ வேற யாரும் இல்ல, என்னோட பொண்டாட்டி தான். உண்மைய சொல்லணும்னா எனக்கு அவளை பிடிக்காது. தினமும் ராத்திரி ஆனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய ஆரம்பிப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறதே அவளுக்கு பிடிச்ச வேலையா போச்சு. அவ உடம்புல ஏதாச்சும் ரியாக்ஷன் வரணும்னு நான் இந்த மருந்தை ரெடி பண்ணேன். ஆனா அவ ரொம்ப விவரமானவ, என் பிளான கண்டுபிடிச்சிட்டா. அப்புறம் உன் புருஷன்கிட்ட அந்த மருந்தை ஓ மேலேயே யூஸ் பண்ண வச்சுட்டா. அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால என் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியல. கொடுத்தா என் சொத்துல பாதியே அவளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அவன் நல்லவ கிடையாது, வெறும் பணத்துக்காக அலையிற ஒரு கோல்ட் டிகர். அவளுக்கு காதலோட அர்த்தமே தெரியாது. ஆனா எல்லாம் இப்படி தலைகீழா மாறும்னு நான் நினைக்கல. நான் ரொம்ப கையிருந்த நிலைமையில இருந்தேன். வேற வழி இல்லாம தான் அந்த மருந்து அவகிட்ட கொடுக்க வேண்டி போச்சு. அத அவ உன்கிட்ட தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டா. உன் வீட்ல உன்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஆனா இப்போ உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். இது ஒரு 6 மாச ட்ரீட்மெண்ட். நீ பழையபடி சரியாயிடுவ. அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். சொல்லு, உனக்கு சம்மதமா? நான் உடனே, நீங்க என்ன பேசுறீங்க? உங்க பொண்டாட்டி பணத்துக்காக அலையிறவளா இருக்கலாம், ஆனா என் புருஷன்கிட்ட காசே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, உன் புருஷன்கிட்ட காசு இல்லதான், ஆனா அவன் அவரோட முதல் காதல். அவங்க 2 பேரும் காலேஜ்ல இருந்தே லவ் பண்றாங்க. என் பொண்டாட்டி ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவகிட்ட நிறைய காசு இருக்கு. எனக்கும் காசு மேல ஆசை இல்லாம என் மேல உண்மையா அன்பு காட்டுற ஒரு பொண்ணுதான் வேணும். கொஞ்ச நேரத்துக்கு என்னால எதுவுமே பேச முடியல. அங்க இருந்து வந்துட்டேன். அப்போதைக்கு அவருக்கு நான் எந்த பதிலும் சொல்லல. அந்த ஹோட்டல் ஓனர் விக்ரம் சார் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாரு. எனக்காக ஒரு பிளாட் எடுத்து கொடுத்தாரு. அங்கேயே தான் நான் தங்கி இருந்தேன். அங்கேயே 6 மாசம் எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. என் நோயை குணப்படுத்த நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அப்புறம் அவர் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. என் முகத்துல இருந்த தழும்பு எல்லாம் போயிருச்சு. என் உடம்புல இப்போ ஒரு தழும்பு கூட இல்ல. நான் பழையபடி ஒரு அழகான பொண்ணா மாறிட்டேன். அப்புறம் விக்ரம் சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்ல இருக்கிறவங்க எவ்வளவு தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்க ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு போனேன். என் தம்பி, எங்க அம்மா, ஏன் எங்க அப்பா, அண்ணி கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா நான் யாரையுமே மன்னிக்கல. அவங்களால நான் அனுபவிச்ச கஷ்டம் அந்த கடவுனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு பாட சொல்லி கொடுத்தேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. எனக்கு கஷ்டத்துல தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்களே, அந்த குடும்பத்துக்கு நான் பண உதவி செஞ்சேன். என் புருஷன் விக்ரம் அந்த சின்ன பையனுக்கு அவரோட ஹோட்டல்லையே வேலை கொடுத்தாரு. வாழ்க்கை திடீர்னு அப்படியே மாறிடுச்சு. எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லாம இருந்துச்சு. அவர் என் மேல வச்சிருந்த அன்புக்கு அளவே இல்ல. நானும் அவரை ரொம்ப நேசிச்சேன். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு கசப்பான உண்மைய அவருதான் எனக்கு புரிய வச்சாரு. என் புருஷன் கதிர் என் மேல உயிரையே வச்சிருக்கான்னு நினைச்சேன். ஆனா அது பொய். விக்ரம் மூலமா என் கண்ணு முன்னாடி இருந்த திரை விலகிடுச்சு. அவர் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ஒரு புது திருப்பத்துல வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்லணும்னா அசல் கதையே அதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. நான் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட என் மனசு முழுசா அமைதியாகல. ராத்திரி முழுக்க என் ரூம்ல உட்கார்ந்துட்டே இருந்தேன். ஜன்னல் வழியா காத்து வந்துட்டு இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நிஜமாவே என் வாழ்க்கை இவ்வளவு மாறிடுமா? என்னோட கடந்த காலம் நிஜமாவே என்னை விட்டு போயிருமா? எந்த பயமும் இல்லாம, எந்த குறையும் இல்லாம, உடைஞ்சு போன என் உணர்வுகளை மறைக்காம நிஜமாவே என்னால இன்னொருத்தரோட கைய பிடிச்சு நடக்க முடியுமா? அப்புறம் மறுநாள் காலையில வெற்றி மெதுவா கதவை தட்டிட்டு, மலர், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்டான். அவன் குரலை கேட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவன் இவ்வளவு நிதானமா, இவ்வளவு அன்பா என்னை கூப்பிட்டதே இல்ல. ஒருவேளை நான் எங்க மறுபடியும் பின்வாங்கிடுவேனோங்கிற பயம் இப்ப அவனுக்கு போயிருக்கும் போல. நான் கீழே போனப்போ டைனிங் டேபிள்ல எனக்காக தோசை சுட்டு வச்சிருந்தான். அப்படியே நின்னு என்னையே பாத்துட்டு இருந்தான். ஏதோ முதல் தடவை ஒரு மனுஷனை பாக்குற மாதிரி ஒரு பார்வை அது. நான் உட்கார்ந்ததும் தட்டை எடுத்து முன்னாடி வச்சுட்டு ரொம்ப மெதுவா சொன்னான், மலர், உனக்கு எதுவா இருந்தாலும் பயமா இருந்தா என்கிட்ட சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அந்த நிமிஷம் அவன் சொன்னதை விட அவன் மனசுல இருந்த அந்த உண்மையை தான் நான் கவனிச்சேன். ஒரு மனுஷன் மனசுல எந்த கள்ளக்கபடமும் இல்லாம உண்மையா இருக்கும்போதுதான் அவன் ரொம்ப அழகா தெரியறான்னு எனக்கு அப்ப தோணுச்சு. அன்னையில இருந்துதான் என் வாழ்க்கையில நிஜமான மாற்றம் ஆரம்பிச்சுது. வீட்டுக்குள்ள ஒரு புது காத்து வீசுற மாதிரி ஒரு உணர்வு. அவன் எல்லா விஷயத்திலயும் என் கருத்து கேட்க ஆரம்பிச்சான். வெளியே எங்கேயாவது போகணும்னா கூட, உன்னால வர முடியுமா இல்ல ரெஸ்ட் எடுக்கிறியான்னு முதல்ல என்கிட்ட கேட்பான். அப்போதான் எனக்கு முதல் தடவையா தோணுச்சு, நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒட்டிக்கல, அந்த வீட்டோட கௌரவமாவே மாறிட்டேன்னு. ஆனா என் கஷ்டம் அவ்வளவு சீக்கிரம் தீரல. கொஞ்ச நாள்லயே அந்த ஏரியா பொம்பளைங்க பேசுறது என் காதுல விழ ஆரம்பிச்சது. ஒருத்தி சொல்றா, பாரு, தழும்பெல்லாம் மறைஞ்சதும் அடுத்த வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டான்னு. இன்னொருத்தி, இவள கடவுள் தான் காப்பாத்திருக்காரு, இல்லனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வேற கதியே இருக்காதுன்னு குத்தி காட்டினா. முதல்ல இதை கேட்கும்போது எரிச்சலா இருந்துச்சு. அப்புறம் எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன், மலர், நீ அனுபவிச்ச கஷ்டத்துக்கு இந்த 4 பேரு பேசுற பேச்சு ஒண்ணுமே இல்ல, இது உன் விலைய தீர்மானிக்க முடியாதுன்னு. நான் அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு போக பார்த்தேன். ஆனா விக்ரம் கிட்ட எதையும் மறைக்க முடியல. ஒரு நாள் சாயந்தரம் என்கிட்ட வந்து சொன்னான், யாராவது உன்னை ஏதாவது சொன்னா என்கிட்ட நேரடியா சொல்லிடு, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய விதத்துல நான் சொல்றேன்.
உன்னை யாராவது காயப்படுத்த நினைச்சா நான் விட மாட்டேன்னு சொன்னான். அவன் குரல்ல கோபத்தை விட என் மேல இருந்த அக்கறையும் பயமும் தான் அதிகமா தெரிஞ்சது. மெதுமெதுமா எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன். வீட்டை பாத்துக்கிறது, சொந்தக்காரங்க கூட பழகிறது, ஏன் என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறது கூட எனக்கு வர ஆரம்பிச்சது. இனிமே பயந்து பயந்து வாழக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணேன். என் கதையை இனிமே நானே எழுதுவேன். ஏன்னா இப்போ நான் தனியா இல்ல. அப்புறம் ஒரு நாள் அவன் சொன்னான், மலர், நீ உன் படிப்பை தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா நான் படிப்பை விட்டுட்டு எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு. அவன் சொன்னா, வாழ்க்கை உன்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த பறிச்சிருச்சு. ஆனா இனிமே நீ ஆசைப்படுறது எல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு. நான் அப்படியே அவனை பார்த்துட்டு நின்றுட்டேன். நிஜத்தை சொல்லணும்னா, இந்த உலகத்துல தங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்த நினைக்கிறவங்க தான் அதிகம். ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மள தைரியமா மாத்த நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அவனே எனக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டிட்டு என் கைய பிடிச்சு சொன்னான், இனிமே நீ படிக்கலாம். என் மலர் யாருக்கும் சலைச்சவே இல்லைன்னு நான் பெருமையா சொல்லுவேன்னு. அன்னைக்குதான் எனக்குள்ள ஒரு புது மலரை பார்த்தேன். அவ உடைஞ்சு போயிருக்கல, அழுதுட்டு இருக்கல, அடுத்த கட்டத்துக்கு போக தயாரா இருந்தா. அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு வானத்தை பாத்துட்டு இருந்தேன். ஜில்லுன்னு காத்து என் முகத்துல பட்டுச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, அந்த மேல இருக்கிறவன் யார்கிட்டயும் எதையும் என் கூட வருவியா? நான் புக்க மூடிட்டு அவனை நிமிந்து பார்த்தேன். அது வெறும் ஒரு கேள்வியா மட்டும் எனக்கு தெரியல, அதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதை கேட்டதும் என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இதமா கதகதப்பா இருந்துச்சு. நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ எனக்கு எதை நினைச்சும் எந்த பயமும் இல்ல. அவன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சொன்னா, சித்ரா, எனக்கு என்னவோ இப்போ அந்த நேரம் வந்துடுச்சின்னு தோணுது. நீ இனிமே என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, என் பேரோடவும் ஒரு அங்கமா மாறப்போற நேரம் இது. அவன் இத சொன்னதும் என் இதயம் அப்படியே ஒரு நிமிஷம் துடிக்க மறந்துடுச்சு. அந்த ரூம் முழுக்க அவன் குரல் மட்டும்தான் எதிரொலிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு நைட்டு என்னால தூங்கவே முடியல. ஒரு மனுஷன் நம்மள உடைச்சு போடவும் காரணமா இருக்க முடியுது, அதே மாதிரி இன்னொரு மனுஷன் நம்மள திரும்பவும் ஒன்னா சேர்த்து அழகா மாத்தவும் காரணமாகறானேன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே தலைகீழா மாறும். நாம மட்டும் தைரியத்தை விட்டுறக்கூடாது. அடுத்த நாள் காலையில விக்ரம் சொன்னா, ரெடி ஆயிக்கோ, இன்னைக்கு நாம உங்க வீட்டுக்கு போறோம். என் இதயம் அவ்வளோ வேகமா அடிச்சுக்கிச்சு. அப்புறம் நான் ரெடி ஆயிட்டு முதல் தடவையா கண்ணாடி முன்னாடி நின்னு என்னையே பார்த்து சிரிச்சேன். நாங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு போனப்போ என் ஹார்ட் பீட் அவ்வளவு அதிகமா இருந்துச்சு. இது ஏதோ என்னோட முடிவு மட்டும் இல்ல, என் மொத்த வாழ்க்கையோட பரீட்சை மாதிரி எனக்கு தோணுச்சு. கதவு திறந்ததும் அம்மா முதல்ல அவனை பார்த்தாங்க, அப்புறம் என்ன பார்த்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு புரியாம ஒரு மாதிரி குழப்பமாவே பார்த்தாங்க. நான் அம்மாவோட கண்ணை நேரா பார்த்து சொன்னேன், அம்மா, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தப்போ எனக்கு துணையா நின்னது இவன்தான். என்னோட எல்லா பலவீனத்தையும் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து என் வாழ்க்கைய துணையா கேட்க வந்திருக்கான். அம்மாவோட கண்ணு கலங்கிடுச்சு. அப்பா அவனை உட்கார சொன்னாரு. அவ ரொம்ப யதார்த்தமா சொன்னான், அங்கிள், நான் சித்ராவை வெறும் என் வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போகல, என் மனசுல வச்சு பாத்துக்க ஆசைப்படுறேன். அவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் நான் கண்டிப்பா கொடுப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. அவன் பேசினதுல அவ்வளவு உண்மை இருந்துச்சு. அந்த இடமே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்பா சிம்பிளா சொன்னாரு, என் பொண்ணு நீதான் அவளுக்கு சரியானவன்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. அதை கேட்டதும் என் தோள்ல இருந்த ஏதோ ஒரு பெரிய பாரம் பல வருஷத்துக்கு அப்புறம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. எனக்கு அழுகையே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா கண்ணீர் தானா வந்துருச்சு. அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்தான். உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த பொருளை பாக்குற மாதிரி ஒரு பார்வை அது. அன்னைக்குதான் முதல் தடவையா என் வாழ்க்கை என்னோடதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் கல்யாண வேலைங்கெல்லாம் தடபுடலா ஆரம்பிச்சுது. வீடு முழுக்க லைட் செட்டிங்ஸ்னு ஜொலிச்சுது. சுத்தி இருக்கிற எல்லாமே என் புது வாழ்க்கையை என்னோட சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. அம்மா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அப்பா அவரே மார்க்கெட்டுக்கு போய் எனக்கு பிடிச்ச லெஹங்காவை எடுத்துட்டு வந்தாரு. அத நான் போட்டுக்கிட்டப்போ, இன்னைக்கு நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கமா அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைங்க என் ஆத்மா வரைக்கும் தொட்டுடுச்சு. ஏன்னா ஒரு காலத்துல என் நிலைமைய பார்த்துட்டு அதுக்கு அவரே காரணம்னு தப்பு கணக்கு போட்டு வருத்தப்பட்ட அதே அப்பாதான் இப்ப இப்படி சொல்றாரு. கல்யாண அன்னைக்கு என் மனசு ஒரு மாதிரி விசித்திரமா அமைதியா இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியா சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அந்த சிகப்பு கலர் லெஹங்கால உட்கார்ந்திருந்தேன். மருதாணி வச்ச என் கைகள் லேசா நடுங்குச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் மெதுவா வெளியே எட்டி பார்த்தேன். அவரு குதிரை மேல ஏறி கெத்தா வராம ரொம்ப சாதாரணமா நடந்து வந்துட்டு இருந்தாரு. ஏன்னா எனக்கு சத்தம் பிடிக்காது. மலர் என்கிட்ட வரும்போது ஒரு நிம்மதியோட வரணும்னு நான் நினைக்கிறேன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஒரு பளிச்சுன்னு இருக்கிற குர்த்தால அவரோட கண்கை என்ன மட்டும்தான் தேடிட்டு இருந்தது. கல்யாண கூட்டத்தோட இரைச்சல்ல கூட அவரோட முகம் அவ்வளவு அமைதியா இருந்தது. அவருக்கு இந்த கல்யாணம் வெறும் கூட்டம் கிடையாது, 2 மனசுங்க ஒன்னு சேர்ற விஷயம்னு அவரோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது. மணமேடையில அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. நானும் அவரை பார்த்தேன். எங்க 2 பேர் கண்ணுலயும் ஒரு இனம் புரியாத நிம்மதி, ஒரு நெருக்கம், அப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு.
ஒவ்வொரு சுத்தும் போதும் என் மனசு அப்படியே லேசாகிட்டே இருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் என் பழைய வலியெல்லாம் பின்னாடியே விட்டுட்டு வர மாதிரி ஒரு உணர்வு. அவரை என் நெத்தியில குங்குமம் வச்சு தாலி கட்டுன அந்த நிமிஷம் என் மூச்சே நின்னுடுச்சு. ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையே அந்த சிவப்பு நிறத்துல அடங்கிட்ட மாதிரி இருந்தது. அவரோட விரல்கள் லேசா நடுங்குச்சு. அதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் அவரும் அந்த நிமிஷத்த அவ்வளோ ஆழமா உணர்றாருன்னு. அப்புறம் என் காது கிட்ட குனிஞ்சு மெதுவா சொன்னாரு, இன்னிக்கூட உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போச்சு மலர். இதுக்கப்புறம் வெறும் சந்தோஷம் மட்டும்தான். வீட்ல இருந்து கிளம்புற நேரம் வந்தப்போ நான் அழுதேன். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் அழுவாங்கல்ல, அப்படிதான். ஆனா இன்னைக்கு என் கண்ல இருந்து பயம் வரல. அதுக்கு பதிலா ஒரு நிம்மதிதான் கண்ணீரா வந்துச்சு. நான் என் வீட்டை விட்டு மட்டும் கிளம்பல, என் பழைய கசப்பான வாழ்க்கையை விட்டுந்தான் வெளியே வந்தேன். அவர் என் கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாரே, மலர், இனிமே நீ போற இடத்துல உனக்கு எந்த காயமும் வராது. அவரோட வீடு ஒன்றும் ரொம்ப பெருசு கிடையாது. ஆனா அந்த வீட்ல எனக்காக இருந்த இடம் ரொம்ப பெருசு. அவங்க அம்மா என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, மகளே, நீ எங்க வீட்டுக்கு மகாலட்சுமியா வெளிச்சம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு. அவங்க பேசுறதுல இருந்த அந்த பாசத்தை நான் அமைதியா உணர்ந்தேன். இத்தனை வருஷமா நான் ஏங்கின அந்த அன்பு எனக்கு கிடைச்சிருச்சு. முதல் ராத்திரி அன்னைக்கு நாங்க தேவையில்லாத பேச்சோ இல்ல ஒரு பந்தாவோ பண்ணிக்கல. அவர் என் பக்கத்துல உட்காந்து சொன்னாரு, மலர், நான் எந்த அளவுக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு மட்டும் சத்தியம் பண்ணித்தரேன், நீ எப்பவும் தனிமையில இருக்க மாட்டேன், பயந்து போய் தூங்க மாட்டேன், உன்னை நீயே எப்பவும் குறைவா நினைக்காத. உனக்கு எப்பவாவது டயர்டா இருந்தா என் கைய பிடிச்சுக்கோ, நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். நான் அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு முதல் தடவையா எந்த பயமும் இல்லாம அவரோட தோள் மேல தலை சாய்ச்சிக்கிட்டேன். என் வாழ்க்கை முழுக்க நான் தேடின அந்த நிமிஷம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. நாட்கள் போயிட்டே இருந்தது. நான் தொடர்ந்து படிச்சேன். கதிர் ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கு துணையா இருந்தாரு. நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணப்போ உலகத்திலேயே பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரி என்ன பெருமையா பார்த்தாரு. அவர் சொன்னாரு, மலர், நீ உன்னையே ஜெயிச்சிட்ட, அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம். இப்போ ஒவ்வொரு நாள் காலையிலயும் அவர் பக்கத்துல கண்ணு முழிக்கும்போது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். என்னை அந்த நரகத்துல இருந்து தூக்கி மரியாதையும் அன்பும் நிம்மதியும் இருக்கிற இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டதுக்காக. சில நேரங்கள்ல கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது என்னோட பழைய சோகமான கண்ணுங்க ஞாபகம் வரும். அதுல வெறும் வலி மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்போ அதே கண்ணுங்க பிரகாசமா இருக்கு. ஏன்னா உடைஞ்சு போன என்ன ஒன்னு சேர்த்து எப்படி அன்பு காட்டணும்னு சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் எனக்கு கிடைச்சிட்டாரு. வாழ்க்கை எப்பவும் நாம எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அந்த ஒரு இடத்துலதான் ரொம்ப அழகா ஆரம்பிக்கும். கடவுள் எப்பவும் எதையும் லேட் பண்றதில்ல. வர்ற சந்தோஷத்தை நாம சரியா தாங்கிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி நம்மள அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துறாரு, அவ்வளவுதான். வலிங்கிறது நம்மள கீழே தள்ளுறதுக்காக வரதில்ல, நம்மள சரியான மனுஷங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் வருது. அந்த சரியான மனுஷன் கிடைச்சிட்டான்னு வைங்களேன், அப்புறம் இந்த உலகமே ரொம்ப சின்னதா தெரிஞ்சிடும். அந்த 2 மனசுங்க தான் முழு உலகமாவே மாறிடும். நிஜத்தை சொல்லணும்னா, வெற்றி கூட செலவழிச்ச இந்த அழகான நாட்கள் என்னை ரொம்ப தைரியசாலியா மாத்திருச்சு. என் கடந்த காலத்தை பயமில்லாம எதிர்கொள்ற தெம்பு இப்போ எனக்கு வந்துருச்சு. ஆனா விதி அதோட கடைசி பக்கத்தை இன்னும் திருப்பாம வச்சிருந்துச்சு. ஒரு நாள் மத்தியானம் நானும் வெற்றியும் எங்க வீட்டு தோட்டத்துல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுச்சு. வாசல்ல 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் என் கையில இருந்த டீ கப்பு அப்படியே நழுவி விழப்போச்சு. அது வேற யாரும் இல்ல, என் பழைய புருஷன் அருணும் அவங்க அம்மாவும் தான். அருணோட நிலைமைய பார்த்தா அடையாளம் தெரியல. கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் விழுந்து முகம் எல்லாம் அப்படியே வாடி போய் கிடந்தான். ஒரு காலத்துல என் மேல அதிகாரம் பண்ணிட்டு இருந்த அவங்க அம்மா இன்னைக்கு ரொம்பவே பரிதாபமா கையாளாகாத நிலைமையில நின்னுட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் அருணோட அம்மா ஓடி வந்து என் கால்ல விழுந்துட்டாங்க. அஞ்சலி, எங்களை மன்னிச்சிருமா, உனக்கு நாங்க செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறோம்னு சொல்லி கதறி அழுதாங்க. அருண் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தான். அவன் கண்ணு தரைய விட்டு மேல ஏறவே இல்ல. விக்ரம் ரொம்ப நிதானமா அவங்கள உள்ள வந்து உட்கார சொன்னாரு. அருண் நடுங்குற குரல்ல பேச ஆரம்பிச்சான். அஞ்சலி, எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வெற்றி சாரோட பழைய பொண்டாட்டி என்னை ஏமாத்தி என் சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனப்போ போதையில அவளே எல்லா உண்மையும் உளறிட்டா. அவளோட பழைய நண்பன் ஒருத்தன் கூட சேர்ந்து போட்ட பிளான்ல நாம 2 பேரும் வெறும் பொம்மைங்க தான். ஆனா எல்லாத்தையும் விட என் மேலதான் பெரிய தப்பு. என் பொண்டாட்டிய நம்பாம யாரோ சொன்ன பொய்ய நிஜம்னு நம்பிட்டேன். அந்த எய்ட்ஸ் வியாதிங்கிறதெல்லாம் வெறும் பொய். உன்னை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்காக அவங்க பண்ண சதி அது. அவங்க அம்மா விக்கி விக்கி அழுதுகிட்டே சொன்னாங்க. நீ தீட்டுன்னு நாங்க நினைச்சோம், ஆனா அசுத்தம் எங்க எண்ணத்துலதான் இருந்திருக்கு. இன்னைக்கு அருண் கிட்ட பணமும் இல்ல, நிம்மதியும் இல்ல. எங்களை மன்னிச்சிருமா, நீ திரும்ப எங்க கூட வீட்டுக்கு வந்துருவியா? இத கேட்டதும் விக்ரம் என்னை நிமிர்ந்து பார்த்தாரு. அவர் கண்ல எந்த பயமும் இல்ல, ஒரு விதமான நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அஞ்சலி பலவீனமானவங்க இல்லைங்கிற நம்பிக்கை அது. நான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ரொம்ப அமைதியா சொன்னேன். அம்மா, நான் இந்த வீட்டு வாசல்ல கால் வச்ச அன்னைக்கே உங்களை மனசார மன்னிச்சிட்டேன். மனசுல வெறுப்ப வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல.
அப்புறம் அருணை பார்த்து சொன்னேன், அருண், நீ என்ன மட்டும் விட்டுட்டு போகல, நாம ஒன்னா வாழ்ந்த அந்த அழகான வாழ்க்கைய சேர்த்துதான் விட்டுட்டு போனேன். இன்னைக்கு எனக்கு சமூகத்துல மரியாதையும் கிடைச்சிருக்கு. என் காயங்களை பார்க்காம என் மனசை பார்த்து காதலிக்கிற ஒரு துணையும் கிடைச்சிருக்காரு. நீங்க உங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிங்க. என் வாழ்த்துக்கள் எப்பவும் உண்டு. உங்க கூடவே இருக்கும். கதிரும் அவங்க அம்மாவும் ரொம்ப பாரமான மனசோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம்தான் என் மனசுல இருந்த ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி, மனசோட கடைசி மூலை வரைக்கும் சுத்தமான மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சுது. விக்ரம் என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாடம் என்னன்னா, ஒருத்தரோட குணமும் கேரக்டரும் அவங்க உடம்புல இருக்கிற தழும்புகள்ல இல்ல, அவங்களோட எண்ணத்துல தான் இருக்கு. இந்த சமூகம் எப்பவுமே வெளியே தெரியுற அழகையோ இல்ல நோயையோ வச்சு ஒருத்தரோட கேரக்டர் முடிவு பண்ணுது. ஆனா அது ரொம்ப தப்பு. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா காலப்போக்குல வர கஷ்டங்கள் உங்களை கொஞ்ச நேரம் ஆட்டி பார்க்கலாம், ஆனா உங்களை யாராலையும் அழிச்சிட முடியாது. வாழ்க்கை இதோட முடிஞ்சு போறதில்ல. ஒரு தடவை அடைச்சா கடவுள் கண்டிப்பா இன்னொரு ஜன்னலை திறந்து வைப்பாரு. நமக்கு தேவையெல்லாம் நம்ம மேல நாம வைக்கிற நம்பிக்கைதான். இன்னைக்கு நான் வெறும் பாத்திரம் தேய்க்கிறவளோ இல்ல ஏதோ ஒரு நோயில கஷ்டப்படுற பொண்ணோ கிடையாது. நான் நல்லா படிச்ச, மத்தவங்க மதிக்கிற, எல்லாரோட அன்பும் கிடைக்கிற ஒரு பெண்ணா இருக்கேன். கெட்ட காலம் வரதே நம்மளோட நிஜமான பலம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், அன்புங்கிறது உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து வர்றது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற குறைகளையும் தழும்புகளையும் கூட சேர்த்து நேசிக்கிறது தான் நிஜமான அன்பு. நண்பர்களே, இந்த கதை முழுக்கவும் ஒரு கற்பனை தான். இதுல வர்ற கேரக்டர்ஸ், இடங்கள், சம்பவங்கள் மற்றும் வசனங்கள் எல்லாமே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டது. நிஜ வாழ்க்கையில இருக்கிற உயிருடன் இருக்கிற இல்ல இறந்த யாரையாவது இது குறிக்கிற மாதிரி இருந்தா அது வெறும் எதேச்சையான ஒரு விஷயந்தான். எந்த ஒரு சமூகத்தையோ பிரிவையோ குடும்பத்தையோ இல்ல பெண்களையோ புண்படுத்தணும்னுங்க எங்க நோக்கம் கிடையாது. சரி நண்பர்களே, இன்னைக்கு நாங்க சொன்ன இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.